ஓம் என்பது அகர உகர மகரம். அகரம் என்றால் படைத்தல், உகரம் என்றால் காத்தல், மகரம் என்றால் பார்த்தல். நமச்சிவாயம் என்பது நாய் என்ன நீர் திருவானைக்காவலிலே கங்கையாக இருக்கிறார். நீ கர்மாத்மாவோட சேர்ந்த பரமாத்மா, நீ மறந்து விடுவாய் என்று கோயிலை கட்டினார். அடுத்த எழுத்து மா என்பது மண்ணு. காஞ்சிபுரத்துல ஏகம்பநாதரா மண்ணாக இருக்கிறான். மண்ணிலேயே நடக்கிற, மண்ணிலேயே தூங்குற, மண்ணிலேயே எனதுங்கிற, கடைசியில மண்ணுக்கே மறைஞ்சு போக. அடுத்த எழுத்து சி என்பது நெருப்பு. அண்ணாந்து பார்க்கிறமல அண்ணாமல்ல நெருப்பா இருக்கான். சூரியன் இல்லைன்னாக்கா நம்ம 18,000 ஜீவராசி ரத்தம் சுட்டி போகும். ஒரு புல் பூண்டு கூட முளைக்காது, யாரும் வாழ முடியாது. அதுவும் அவன் தான் படைச்சான். திருவண்ணாமலை அக்னியாக இருக்கிறான். வா என்பது வாயு. காலகத்தில காற்றா இருக்கான். காற்று சுவாசிகளா நம்மள இருக்க முடியுமா? அதுக்காக அந்த கோயில். யா என்பது ஆகாயம். சிதம்பரத்துல ஆகாயமா இருக்கான். ஆகாயம் தான் அந்த பூமிய காந்தக சக்தி மூலமா இழுத்துட்டு கிடக்கிறது. பஞ்சபூதத்தினுடைய முதல் எழுத்துக்களை நமச்சிவாயா. உனக்குள் இருப்பது அனைத்திலும் இருக்கு, அனைத்திலும் இருப்பது உனக்குள் இருக்கு. தியானத்தின் மூலியமாக 5 பூதங்களை உணருங்கள். சாந்தி, சமாதானம், ஞானமும் அடைவீர்கள்.